ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திகேயன் எழுதின தொப்புளான் கிழவன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிறுகதையோட அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஊரு கிராமத்துல இருக்கிற அந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாத அன்பிற்கும், நகரத்துல நாம பழகி போன அந்த எல்லாமே காசு அப்படிங்கிற மனநிலைக்கும் நடுவில் நடக்கிற ஒரு அழகான போராட்டத்தை பத்தி தான். ஓகே, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? கதையோட ஆரம்பத்திலேயே சுபாங்கிற கேரக்டரை நம்ம சந்திக்கிறோம். சென்னை மாதிரி ஒரு பரபரப்பான சிட்டில வெறும் 5 சென்ட் இடத்துல முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற 50 வீடுகள்ல ஒண்ணு அவங்களோடது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு ஃபுட் டெலிவரி பையன் சாப்பாடு கொண்டு வந்தா அவனோட கால் கூட வீட்டுக்குள்ள பட்டுடக்கூடாதுன்னு விரல் நீட்டி எச்சரிக்கிற ரகம். அது மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு ஒரு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கும்போது கூட அவன் கை தன் மேல பட்டுடக்கூடாதுன்னு ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அந்த 10 ரூபாய கூட ஏதோ பிச்சை போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு சின்ன விஷயமே சுபாவோட மைண்ட் செட்டை நமக்கு தெள்ள தெளிவா காட்டிடுது. சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு பிசினஸ் தான், அங்க உணர்வுகளுக்கு வேலையே இல்ல அப்படிங்கிற அவங்களோட அந்த குளிர்ந்த மனநிலையை இது அழகா ரெஜிஸ்டர் பண்ணிடுது. பகுதி 1. இரு உலகங்களின் மோதல். கரெக்டா 10 வருஷம் கழிச்சு சுபா, அவங்க கணவர் ரத்னவேலு, அப்புறம் அவங்க பொண்ணு சொர்ணா 3 பேரும் சென்னையிலிருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சேர்வைக்காரன் மடம் அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்துக்கு போறாங்க. இத்தனை வருஷமா ஏசி ரூம்கள்லயும் கான்கிரீட் காடுகள்லயும் வாழ்ந்தவங்க இப்போ கிராமத்து வாழ்க்கைய நேருக்கு நேரா பாக்குறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ரத்னவேலுவோட சொந்த ஊர்ல இருக்கிற தொப்லான் அப்படிங்கிற ஒரு வயசான பெரியவர் குழந்தை சொர்ணாவை பார்த்த சந்தோஷத்துல தன்னோட கட்ட விரலால நுங்க பிழிஞ்சு கொடுக்கறாரு. உடனே சுபாவுக்கு அருவருப்பாயிடுச்சு. ஐயோ, இது ஹைஜீனிக் இல்ல, சாப்பிடாத அப்படின்னு குழந்தைய தடுக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே புரியாத நம்ம தொப்லான் தாத்தா ரொம்ப வெகுள்ளியா, ஏம்பு இந்த நுங்கு பட்டணத்துல கிடைக்குமா, என்ன சூப்பர் மார்க்கெட்ல ஐஸ் பேட்டிக்குள்ள காய்க்குமா அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுபாவோட அந்த சிட்டி ஹைஜீனுக்கும் தொப்லானோட கிராமத்து வெகுளித்தனத்துக்கும் நடுவுல நடக்கிற மோதல் எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல. இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதே தொப்லான் தாத்தா முகத்துல ஒரு சின்ன சோகம். என்ன விஷயம்னு பார்த்தா, அவரோட மூத்த பொண்ணை அவங்க வீட்டுக்காரர் விரட்டி விட்டுட்டாராம். அவளை திரும்ப ஏத்துக்க 20,000 ரூபாய் பணம் கேட்கிறாராம். பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும் போதே நம்ம சுபாவோட அந்த சிட்டி மூளை டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இவர்கிட்ட பேசிட்டு இருந்தா கடைசியில நம்ம கிட்ட தான் அந்த 20,000 கேட்பாரு அப்படின்னு உஷாராகி ரொம்ப தற்காப்பா தன்னோட கணவரை அங்கிருந்து அவசர அவசரமா கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க சுபா. பகுதி 2. சுபாவின் மனக்கணக்கு. இப்போ சுபாவோட பழக்கத்தை கவனிங்களேன். கிராமத்துல கிடைக்கிற அந்த உண்மையான அன்புக்கு அவங்க மனசுக்குள்ளேயே எப்படி ஒரு விலை வைக்கிறாங்கன்னு பாப்போம். எல்லாரும் ஆத்துல குளிக்க போறாங்க. அப்போ திடீர்னு சுபா பக்கத்துல ஒரு பாம்பு வருது. சுபா பயத்துல அலற, நம்ம தொப்புளான் தாத்தா எந்த பயமும் இல்லாம அந்த பாம்பை அடிச்சு கொள்றாரு. சுபாவுக்கு இப்போதான் உசுரே வருது. ஆனா அந்த நேரத்துல கூட ஒருத்தர் நம்ம உயிரை காப்பாத்திருக்காரே அப்படிங்கிற நன்றியை விட அவங்க மனசு உடனே ஒரு வியாபார கணக்க போடுது. போனால் போகட்டும், ஊருக்கு போகும்போது இவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த 2000 ரூபாய் கணக்கு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கல. ஆத்துலேருந்து கார்ல திரும்பி வரும்போது தொப்புளான் வழியில கருப்பையா அப்படிங்கிற ஒருத்தரையும் அவரோட ஆட்டுக்குட்டியையும் கார்ல ஏத்துறாரு. அந்த கருப்பையா என்னடானா, தன்னோட படிச்ச சிட்டி பொண்டாட்டி தன்னை விட்டுட்டு போனதை பத்தி குறை சொல்ல, அதுக்கு தொப்புளான் இப்போல பசங்க குணத்தை பார்த்து கல்யாணம் பண்றதில்ல அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. இதை கேட்ட சுபாவுக்கு செம்ம காண்டு. கார்ல ஆட்டை ஏத்துனது பத்தாதுன்னு சிட்டி பெண்களை பத்தி இப்படி பேசுறாங்களேன்னு கோவப்பட்டு மனசுக்குள்ளேயே அந்த 2000 ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்ணி 1000 ரூபாயை குறைச்சிடுறாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா கணக்கு? பகுதி 3. இயற்கையின் தீர்வு. இப்போ கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஆத்து தண்ணி ஒத்துக்காததால குழந்தை சொர்ணாவுக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துடுச்சு. ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சின்னு தான் சொல்லணும். சுபா எவ்வளோ விலை உயர்ந்த மாடர்ன் இங்கிலீஷ் மருந்து மாத்திரைகளை கொடுத்தும் 2 நாளா காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சிட்டி மருத்துவம் எல்லாம் 2 நாளா தோத்து போனப்போ விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம தொப்லான் தாத்தா சிம்பிளா கொஞ்சமா பச்சிலைய பறிச்சு வந்து குழந்தைக்கு பத்து போடுறாரு. என்ன ஆச்சரியன்னா, 2 நாளா பாடாப்படுத்தின அந்த காய்ச்சல் வெறும் 2 மணி நேரத்துல மாயமா மறைஞ்சிடுச்சு. குழந்தை மறுபடியும் எழுந்து துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. தம் பொண்ணு குணமானதை பார்த்த சுபாவுக்கு அப்பாடான்னு ஒரு நிம்மதி. உடனே அவங்களோட மனக்கணக்கு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பரவாயில்ல, இந்த ஆள் எப்படியோ நம்ம பொண்ணை காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏற்கனவே 1000 ரூபாயா குறைச்சு வச்சிருந்த தொகையை நேரா 5000 ரூபாயா உயர்த்தினாங்க சுபா. அதாவது தொப்புளானோட அன்புக்கு சுபா கொடுக்கற விலை ஏறிக்கிட்டே இருக்கு. பகுதி 4. அன்பின் விலை.
சரி, அவங்க எல்லாரும் சென்னைக்கு திரும்ப போற நாளும் வந்துருச்சு. எல்லாரும் ஊருக்கு கிளம்ப பேக் பண்ணிட்டு பிஸியா இருக்காங்க. ஆனா தொப்பலான் தாத்தா மட்டும் எதுவுமே பேசாம ரொம்ப சோகமா அவங்கள சுத்தி சுத்தியே வந்துட்டு இருக்காரு. அவர் முகத்துல ஒரு ஆழமான அமைதியான சோகம் அப்பட்டமா தெரியுது. ஆனா நம்ம சுபாவுக்கு அந்த சோகம் புரியுமா என்ன? ஒருத்தர் இப்படி காரணம் இல்லாம சுத்தி சுத்தி வர்றது அவங்களுக்கு பெரிய தொல்லையா தெரியுது. ஓஹோ, ஏதோ பணத்துக்கு தான் இவர் இப்படி சுத்து வராரு போல. சரி, எதையாவது கொடுத்து தொலைப்போம் அப்படின்னு நினைச்சு அந்த 5000 ரூபாய 8000 ரூபாயா மாத்தி அந்த பணத்தை தன் கணவர் ரத்தினவேலு கையில கொடுத்து தொப்பலாந்துக்கு கொடுக்க சொல்றாங்க. ஆனா ரத்தினவேலு என்ன சொல்றாருன்னா, நீயே அந்த பணத்தை தொப்பலான் கிட்ட கொடு அப்படின்னு சுபா கிட்டே திருப்பி தர்றாரு. சுபாவும் ரொம்ப கோவமா, பாருங்க எங்களால இவ்வளவுதான் முடியும், நாங்க ஒன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி பணத்தை நீட்டுறாங்க. அப்போதான் தொப்பலான் சொன்ன அந்த வார்த்தைகள் சுபாவை சவுக்கால் அடிச்சது மாதிரி விடுது. தாயி, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நான் மறுவி மறுவி வந்தது இந்த பணத்துக்கு இல்ல தாயி அப்படின்னு ரொம்பவும் உடஞ்சு போய் சொல்றாரு தொப்பலான். உண்மையிலேயே தொப்பலன் அப்படி அவங்கள சுத்தி சுத்தி வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஊருக்கு கிளம்பும்போது அந்த மெயின் ரோடு ஜங்ஷன் வரைக்கும் கார்ல அவங்க கூடவே வரணும்னு அவருக்கு ஒரு சின்ன ஆசை. ஆனா அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தான் அப்படி தவிச்சுக்கிட்டு அவங்களே சுத்தி சுத்தி வந்திருக்காரு. இத்தனை நாளா அந்த குழந்தையோட விளையாடி பழகிட்டு திடீர்னு இவங்கள பிரியணும் அப்படிங்கறத அவரோட மனசு கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்லை. அவரோட அந்த களங்கம் இல்லாத அன்புக்கு முன்னாடி சுபா நீட்டுன அந்த 8000 ரூபாய் வெறும் காகிதமா சுருங்கி போயிடுச்சு. பகுதி 5. காகிதங்களுக்கு அப்பால். தொப்பலான் அந்த பணத்தை வாங்காம நேரா காருக்குள்ள போய் உட்கார்ந்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிற சுபா கிட்ட ரத்தினவேலு ஒரு முக்கியமான விஷயத்த விளக்குறாரு. ஒரு மனிதனோட வியாபார தேவைக்கும் உணர்வுபூர்வமான அன்பிற்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசத்தை புரிய வைக்கிறாரு. சுபா, நீ வெறும் பேப்பருக்கு 2000, 5000, 8000 உனக்கு தோண்ட மாதிரி விலை போட்டுக்கிட்டே இருந்த. ஆனா தொப்பலான் அதை வெறும் காகிதமா மட்டும்தான் பார்த்தாரு. நீ 80,000 கொடுத்திருந்தாலும் அவர் வாங்கியிருக்க மாட்டார். தொப்புலா மாதிரி ஆட்களுக்கு பணம்ங்கிறது ஒரு தேவைதானே தவிர அது ஆசை கிடையாது. இந்த வார்த்தைகள் சுபாவோட ஒட்டுமொத்த மகரத்து மனநிலையும் அப்படியே அடிச்சு நொறுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரத்தினவேலு சொன்னதை இன்னும் அழகா ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கார் மெயின் ரோடு ஜங்ஷனுக்கு வந்ததும் வழியில ஒரு பஞ்சு மிட்டாய்க்காரனை பாக்குறாங்க. உடனே குழந்தை சொர்ணாவுக்கு மிட்டாய் வேணும்னு ஆசை. சுபா கொடுத்த அந்த 8000 ரூபாயை வேண்டான்னு ஒதுக்குன தொப்புலாம் இப்ப தான் வேட்டி மடிப்புல பத்திரமா மடிச்சு வச்சிருந்த ஒரு கசங்கிய 10 ரூபா கோட்டை எடுத்து அந்த குழந்தைக்கு சந்தோஷமா பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கறாரு. அன்புங்கிறது நாம எவ்வளோ காசு கொடுக்கறோம் அப்படிங்கறதுல இல்ல, எந்த மனசோட கொடுக்கறோம் அப்படிங்கறதுல தான் இருக்குங்கிறத இந்த காட்சி நமக்கு ரொம்ப ஆழமா உணர்ந்தது இல்லையா? கார் கிளம்புது. 60 வயசான தொப்புலான் தாத்தா ஒரு 6 வயசு சின்ன பையன் மாதிரி தூரமா போற காரை பார்த்து கையாட்டிட்டு இருக்காரு. இத பார்த்த சுபாக்குள்ள ஒரு மிகப்பெரிய உணர்வு போராட்டம், ஒரு பெரிய மாற்றம். அவங்க பக்கத்துல அந்த எண்கள் எழுதப்பட்ட பணக்காகிதம் காத்துல பறந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாலும் எப்பவுமே ஏதோ ஒரு கணக்க போட்டுக்கிட்டு ரொம்ப பதற்றமாவே இருக்கிற சுபாவோட அந்த சிட்டி மனசு அவங்க வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஆழமான அமைதியை ஃபீல் பண்ணுது. இந்த ஒரு கதையோட அலசல் உங்களையும் என்னையும் ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. எல்லாவற்றுக்கும் ஒரு பிரைஸ் டாக், ஒரு விலைப்பட்டியல் இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல எந்த பிரதிபலனும் பார்க்காம முற்றிலும் இலவசமா கிடைக்கிற உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் நாம என்ன வேலையை கொடுக்க போறோம்? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மளோட மனக்கணக்குல நாம உண்மையான அன்பை தேடுறோமா இல்ல வெறும் பணத்தை தேடுறோமா? இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். மீண்டும் ஒரு அருமையான விளக்கத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.